அப்ப தண்ணி வரலைன்னா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்ட்டு, ஏப்பா இங்க ஒரு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். நான் முதல்ல இங்க வந்து இந்த மீத்தேன் எரிகாட்டு ONGCக்கு எதிராக நான் போராட வரும்போது அவன் என்ன சொல்றான்ங்க, என்னை தனியா கூட்டிட்டு போய் அந்த அதிகாரி, ஐயா இங்க வாங்கய்யா 17 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்கய்யா 17 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல கிணறு, இந்த கிணறை போட சொல்லி அனுமதி கொடுத்தது யார் தெரியுமா யாருன்னு கேட்டாப்ல. யாரு? உங்க சனந்தாயான்றாப்ல. எப்படிங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி சொன்னீங்க? எப்படி எங்க நிலத்துல கிணற தோண்டுங்கன்னு சொன்னதே இவர்கள் தான். நான் கேட்ட என்ன சொன்னீர்கள்? தோண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மண்ணெண்ணை எடுக்க போறோம்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு பாருங்க, மண்ணெண்ணெய் எடுக்க போறோம் என்று சொன்னதால் மண்ணெண்ணெய் தானே சீமெண்ணெய் தானே எடுக்க போறான், எடுத்துட்டு போட்டும் என் நிலத்துல போட்டுக்கன்னா. அப்புறமா தான் தெரியுது அவன் எரிகாற்றை எடுக்கிறான். திடீர்னு தீப்பிடிச்சு எரியும் போதான் தெரியுது அட பாவிகளான்னு. அன்னைக்கு தான் தெரியுது. புரியுதா? இப்போ இந்த விளைநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு இந்த தரக அதிகாரங்கள் கைக்கூலிகளாக இருந்து வேலை பார்த்து எனக்கு காவிரியில் தண்ணி பெற்று தராமல் என் நிலத்தை வறண்ட நிலமாக்கி விளைநிலத்தை விட்டு வேளாண் குடிமக்களை வெளியேற்றி வள வேட்டைக்காடாக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள். இதை எப்படி சரி செய்வான்? கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து எவனிடத்திலும் கை நீட்டாது என் அருமை பெரும்பாட்டன் ஆரசேந்திரன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி 16 கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு 16 கிலோமீட்டர். அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன். அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன். மறுபடி என் நிலத்தை வளமான நிலமாக மாற்றுவேன்.